யார் ரொம்ப பங்க்சுவலா இருப்பாங்க? நானா பேர் சொல்லு. அஸ்வின். வைபவோட கம்பேர் பண்ணா நான் தான் இல்ல சார். ஆமா ஆமா கண்டிப்பா. ஓகே. क्वेश्चन पेपर வாங்கறதுக்கு முன்னாடியே கனவா? ஒரு படம். அவ புருஷனை போலீஸ் விசாரணை கூட்டிட்டு போறது இதெல்லாம் என்ன புதுசா? எல்லாமும் செல்விக்கு தெரிஞ்சதும் எப்படி இவ மனசுல ஒரு சொட்டு கவலை இல்லாம அவனை காப்பாத்துறதுக்கு எந்த முயற்சியும் எடுக்காம எக்ஸாம் தான் பெருசுன்னு எழுத கிளம்பிட்டா போல. கடவுளே, என்ன இது சோதனை? நான் இப்போ இங்க உட்கார்ந்துட்டு இருக்கேன். வேலுவ போலீஸ் புடிச்சிட்டு போயிட்டாங்க. நான் இங்க இருந்து எப்படி அவரை காப்பாத்த போறேன்? இல்ல, நான் இந்த எக்ஸாம் எழுதல. என்னால எழுத முடியாது. நான் இங்க இருந்து கிளம்பியே ஆகணும். ஏமா, क्वेश्चन எதுக்கும் ஆன்சர் தெரியலையா? எதுக்கு இப்படி டென்ஷனா இருக்க? படிக்காம எதுக்குமா எக்ஸாம் எழுத வரீங்க? மேடம், அவங்க டாப்பர். சூப்பரா எக்ஸாம் எழுதுவாங்க. இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. உடம்பு ஏதோ சரியில்லையோ என்னவோ. செல்வி, கொஞ்சம் தண்ணி குடிக்கிறியா? ஏமா, உன் பேப்பரை பார்த்து எழுதுமா. அவங்களுக்கு வேணும்னா அவங்க தண்ணி குடிப்பாங்க. வேலு, நீங்க எங்க இருக்கீங்க? உங்களை பார்க்காம என்னால எதுவுமே எழுத முடியாது. செல்வி, என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? இந்த எக்ஸாம்ல நீங்க பாஸ் பண்றது இந்த வேலுவோட கனவு. என்னால முடியாது வேலு. உங்களை எப்படி கைது பண்ணி கொண்டு போறாங்க? நான் மட்டும் எப்படி எக்ஸாம் எழுத முடியும்? நீங்க போய் பரீட்சை எழுதுங்க. இப்ப அதான் ரொம்ப முக்கியம். எந்த காரணத்தை கொண்டு நீங்க தோத்துறக்கூடாது. நீங்க ஜெயிக்கிறது என்னோட லட்சியம். உங்களை நான் பெரிய ஆபீசரா பார்க்கணும். செல்வி, நீங்க ஜெயிக்கணும். ஜெயிச்சு பெரிய ஆபீசரா வரணும். உங்களை மாதிரி கஷ்டப்படுற பொண்ணுங்களுக்கு நீங்க பெரிய முன்னுதாரணமா இருக்கணும். எழுதுங்க. நல்லபடியா பரீட்சை எழுதிட்டு வாங்க. நீங்க ஜெயிக்கணும். நீங்க ஜெயிச்சே ஆகணும். இந்த வேலுவோட கனவு. கண்டிப்பா நான் உங்க ஆசையை நிறைவேற்றுவேன். இந்த எக்ஸாம் நல்லபடியா எழுதி பாஸ் பண்ணணும். உங்களுக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். நான் பாஸ் பண்ணி நிச்சயம் நம்ம எதிர்காலத்தை நல்லபடியா மாத்துவேன். நான் கும்பிடுற தெய்வம் நம்மளை கைவிடாது. இன்னும் 2 minutes தான் இருக்கு. Okay, time over.
என்னாச்சு? உனக்கு ஏதாவது பிரச்சனையா? திலகா, இப்ப என்னால உன்கிட்ட எதுவும் சொல்ல முடியாது. ஒரு முக்கியமான பிரச்சனையில இருக்கேன். நான் உடனே போய் ஆகணும். இன்னொரு நாள் உன்கிட்ட சொல்றேன். ஏய், அண்ணே, நாங்க சொன்ன எதையுமே கேட்காம வேலு அண்ணனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டாங்க. என்னங்க இப்படி ரொம்ப பயமா இருக்குன்னு. பயப்படாத பூஜா. மா, செல்வி எக்ஸாமுக்கு போயிட்டாலம்மா? போயிட்டாங்க மாமா. வினோத் தான் கூட்டிட்டு போனான். அண்ணே, ஏதாவது பண்ணுனே, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஏய், அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது, நீ உள்ள வா. வாங்க வாங்க. வேலு, அண்ணே, அண்ணே, வேலு, வேலு, அக்கா, அண்ணா எப்படி இருக்க? வேலு. போலீஸ் அடிச்சாங்களா? போலீஸ் ஒன்னு அடிச்சாங்களா? அக்கா விடுக்கா, அழாதக்கா. டேய், அவனை என்ன பண்ணி வச்சிருக்காங்க பாரு. எவ்வளவு தைரியம்! அண்ணே, வேலு சார், என்ன காரணத்துக்காக என் தம்பி இப்படி அடிச்சிருக்கீங்க? முதல்ல நீ யாரு? நான் அவனோட அண்ணன் சார். என் பேர் திருமுருகன். ஓ, அண்ணனா? இங்க பாரு, உன் தம்பி ஒரு டாக்டர் பொண்ண சொந்த ஆசைக்காக கடத்தி வச்சுட்டு நாடகம் ஆடிட்டு இருக்கான். அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அது சம்பந்தமா விசாரிக்கத்தான் அவனை கூட்டு வந்திருக்கோம். சார், உண்மை என்னன்னு தெரியாம வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாதீங்க. என் மாப்பிள்ள அப்படிப்பட்டவர் கிடையாது. அந்த டாக்டர் என் மாப்பிள்ளை நட்பா தான் பழகிட்டு இருந்தாங்க. சார், என் மாப்பிள்ள ரொம்ப தங்கமானவர் சார். நீங்க சொல்ற மாதிரி அந்த பழக்க வழக்கம்லாம் அவர் கிடையாது. நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு தான் என் மாப்பிள்ளை கூட்டிட்டு வந்திருக்கீங்க. சார், நியாயப்படி நீங்க இப்ப எங்க பக்கம் தான் நிக்கணும். நீங்க தானே அவனோட மாமனாரு. உங்க பொண்ணுக்கு துரோகம் பண்ணிட்டு தான் இந்த ராஸ்கல் இப்படி ஒரு விஷயத்த பண்ணிருக்கான். நீங்க வேணா அதுக்கும் சேர்த்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போங்க. அவனை நான் சாத்துன்னு சாத்துறேன். சார், வேலுவை பத்தி தெரியாம இப்படி எல்லாம் பேசாதீங்க சார். சார், என் மாப்பிள்ளை பத்தி எங்களுக்கு நல்லா தெரியும். நீங்க அனாவசியமா எதுவும் பேசாதீங்க. என் மாப்பிள்ள அந்த நந்தினியை கடத்தணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்ல. நீங்க ஏதோ தப்பான இன்ஃபர்மேஷனை வச்சு அவர் அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க. உங்க மாப்பிள்ள நல்லவனா கேட்டவனா நாங்க ஒன்றும் சர்டிபிகேட் கேட்கல. விசாரணைக்காக கூப்பிட்டு வந்திருக்கோம். விசாரணைக்கு அப்புறம் தான் இவன் கடத்தனானா இல்லையான்னு தெரிய வரும். அப்ப சொல்லி விடுறோம், அப்ப வாங்க. இப்ப எல்லாருமே கிளம்புங்க சார். சார், என்ன சார் இது அநியாயமா இருக்கு? என் தம்பி தான் பண்ணான்னு உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்கு?